இன்றைக்கி காலையிலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்தே முட்டை குழம்பு வச்சுக்கிட்டேன். மார்னிங் தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ஒரே குழம்பு வச்சுக்கலான்னு. இந்த முட்டை குழம்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்ஸ், தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். தோசையும் கையோட ஊற்றி முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கிச்சனில் உள்ள செல்ஃப்ஸில் எல்லாமே பேப்பர் மாற்றிட்டு ஒரு 2 monthsக்கு மேலே இருக்கும். எல்லாமே ஆயில் பிசுக்காகி ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குழம்பை வச்சுட்டு இந்த ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். மசாலா கொட்டி வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலான்னு தான் பார்த்தேன். வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வாஷ் பண்ணாலும் காயாதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். 2 செல்ஃபையுமே டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு கையோட அடுக்கி வச்சுட்டு